நமः பரமரிஷிभ्यो நமः பரமரிஷிभ्यां ஹரி ஓம். குருர்பிரம்மா குருர்விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரம் பிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நிமைதம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தயே. ஓம் சிவாய நம. வரும் ஏப்ரல் 1, 2026 முதல் நமது காணொளிகள் பப்ளிஷ் பண்ணுறதில் டைமிங் கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னு இருக்கோம். காரணம், இந்த சேனலு உருவானதற்கான முக்கிய காரணம், இந்த காணொளியை அதிகப்படியானவர்கள் பார்த்து பயன்பெறணும் அப்படின்ற காரணத்திற்காக இந்த சமூக வலைதளத்தில் நம்ம போடுகின்ற காணொளிகள் ரிலீஸ் ஆகிற நேரம் உகந்ததாக இல்லை அப்படின்னு சொல்லி சில கருத்துகள் சொல்கிறாங்க. அதனால் ஏப்ரல் 1, 2026 முதல் ஆங்கிலத்தில் வரும் காணொளிகள் அதிகாலை 4 மணிக்கும், தமிழில் இடம்பெறும் காணொளிகள் மாலை 6 மணிக்கும் வரும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். இன்று இடம்பெறும் காணொளி ஒரு அர்த்தமுள்ள சிறுகதை. இந்த சிறுகதை தொகுப்பில் இன்றைக்கி நம்ம சமூகத்தில் எப்படிப்பட்ட நிலை இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சின்ன காணொளி, ஒரு சிறு கதை. அதை நம்ம இப்போ பார்த்துடலாம். ஒரு ஊரில் எல்லோரும் ரொம்ப பிஸியாக வழக்கம் போல் வர்றாங்க, ரோட்டில் வந்துட்டு போயிட்டுருக்குறாங்க, எல்லாம் பிஸியாக இருக்கிறாங்க. எல்லா பக்கமும் அவரவர்கள் ஒரு பரபரப்பான சூழ்நிலையிலே இருந்துகிட்ருக்குறாங்க. அப்போது ஒரு தெருவில் ஒரு பெரிய கல் அந்த தெருவுக்கு நடுவில் கிடக்குது. கொஞ்சம் உயரமான கல், கொஞ்சம் பெரிய கல்லும் கூட. அப்போது அந்த கல்லை சுற்றி ஒரு 10-15 பசங்க சுற்றி ஓடி பிடிச்சி விளாண்டுட்டுருக்குறாங்க. அது என்ன விளாடுறாங்கன்னு தெரியல. அவங்க கொஞ்சம் நேரம் விளாண்டுட்ருக்காங்க, அந்த கல்லை சுற்றி விளாண்டுட்டுருக்குறாங்க. விளாண்டுட்டு என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் நேரம் கழித்து அவங்கவுங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து 2 பெண்கள் அந்த வழியாக நடந்து வர்றாங்க. ரொம்ப சுவாரஸ்யமாக ஏதோ பேசிக்கிட்டே வர்றாங்க. இப்படி ரொம்ப சுவாரஸ்யமாக பேசிக்கிட்டு வர்றப்போ இந்த கல் இருக்கிறத அவங்க கவனிக்கலை. ஒரு பெண்ணோட காலில் அந்த கல் இடறிடுச்சு. அவங்களுக்கு வலி தாங்க முடியல. அச்சோ அப்படின்னு சொல்லி காலை பிடிக்கிறாங்க. அந்த கல்லை பார்த்த உடனே இந்த சமூகத்தில் யாருக்குமே கொஞ்சம் கூட அக்கறையே கிடையாது. இல்லை, இவ்வளோ பெரிய கல் இங்கே நடு ரோட்டில் கிடக்குது, இது யாராவது எடுத்து ஓரமாக போட மாட்டாங்களா? என்ன இப்படி உலகம் இப்படி இருக்குது, மக்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவப்பட்டு சமுதாயத்தை ரொம்ப கடுமையாக பேசிட்டு அவங்க அங்கேருந்து 2 பேரும் நகர்ந்துடுறாங்க. தொடர்ந்து தங்களுடைய உரையாடலை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அந்த பக்கமாக ஒரு இளைஞன் வர்றார். அவர் வேறு ஏதோ காதில் ஒரு ஹெட்ஃபோன் மாட்டிக்கிட்டு ஒரு ஜாலியாக ஒரு பாட்டு கேட்டுட்டு அப்படியே ஜாலியாக நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறார். வர வழியில் அந்த கல்லை பார்க்குறார். கல்லை பார்த்தோன்னே நின்று அந்த கல்லை மேலேயும் கீழேயும் பார்க்குறார், சைடில் பார்க்குறார், இப்படி பார்த்துட்டு அப்புறம் அப்படியே கொஞ்சம் பின்னால் போகிறார். அப்படியே வந்த வழியிலே அப்படியே பின்னாலே போகிறார். ஒரு 4-5 ஸ்டெப்பு பின்னால் போயிட்டு குடுன்னு ஓடி அந்த கல் மேலே ஒரு காலை வச்சு ஒரு பெரிய ஹைட் ஜம்ப் பண்ணுறார். ஜம்ப் பண்ணி அந்த பக்கம் போயிட்டு கல்லை திரும்பி பார்த்து சிரிச்சுட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார்.
அப்புறமா அந்த பக்கம் இருந்து ஒரு காதல் ஜோடி 2 பேர், ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் 2 பேரும் கையை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு, ஒருத்தர் கையை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டு ரொம்ப நெருக்கமா அவங்களுடைய வருங்கால வாழ்க்கை பற்றின கற்பனைகளும், அதை பற்றின உரையாடல்களுமா ஜாலியாக அப்படியே பேசிட்டு வர்றாங்க. வந்துக்கிட்டு இருக்கும் பொழுது இந்த கல் நடுவில் இருக்கிறத கவனிக்கிறாங்க. இப்போ இந்த 2 பேரும் இந்த கொஞ்ச நேரம் இது என்ன பண்ணணும், இது தாண்டி போகணுன்னா 2 பேரும் கையை விட்டுட்டு 2 பேரும் இப்படி விலகி போகணும். அடடா இந்த கல் நம்மளை பிரிக்குதே அப்படின்னு ஒன்று நினச்சிக்கிட்டு, சரி இருந்தாலும் போகணுமே, அதுக்காக கல்லுக்கிட்டேயே நின்றுட்டு இருக்க முடியும் அப்படின்ட்டு 2 பேரும் அப்படியே கொஞ்சம் கையை விடுறதுக்கு மனசு இல்லாமல் 2 பேரும் அப்படி கையை விட்டு பிரிஞ்சு போய் திரும்ப அந்த கல்லை தாண்டி போன திரும்ப கையை கோர்த்துட்டு அவங்களுடைய வருங்கால கற்பனைகளை பற்றி பேசிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பக்கமாக ஒரு வயதானவர் ஒருத்தர் கையில் குச்சி வச்சுட்டு வர்றார். அவருக்கு கண்ணு சரியாக தெரியல. அந்த குச்சி வச்சுக்கிட்டு முன்னால் என்ன இருக்குது அப்படின்னு இப்படி தொட்டு தொட்டு பார்த்துட்டு இப்படியே வந்துட்டுருக்கிறார். வந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த குச்சி அந்த கல்லில் படுது. கல்லில் பட்டோன்னே என்னடா இங்கே ஒரு கல் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த குச்சியை வச்சு 2 3 தடவை தட்டி பார்க்குறார். பெரிய கல்லாக இருக்குது. சரி அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறார், குச்சி வச்சுட்டு இந்த கல்லை தொட்டு தொட்டு பார்க்குறார் எவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்ட்டு. தொட்டு பார்த்துட்டு அந்த கல்லை அப்படியே கையில் தூக்குறார். தூக்கி எடுத்து கொண்டு போய் ஒரு ஓரமாக போட்டுட்டு அவர் அங்கேருந்து நடந்து போயிடுறார். இந்த இவ்வளோ பேர் வந்தாங்க. இப்போ இந்த கண்ணு தெரியாதவர் மட்டும்தான் அந்த கல்லை எடுத்து போட்டார். இந்த கதையில் நாம் ஒரு கேள்வி கேட்கணுன்னா என்ன கேட்கலாம், உண்மையில் பார்வை இருக்கிறவர் யார், பார்வை இல்லாதவங்க யார்? இப்படி தான் வாழ்க்கையில் நாம் தினந்தோறும் வெளியில் செல்லும் பொழுது நம்மை சுற்றி நிறைய நிகழ்வுகள் நடந்துக்கிட்டே இருக்குது. நாம் அதை பற்றி கொஞ்சம் கூட ஒரு எண்ணமே இல்லாமல் அதன் மேல் ஒரு கவனம் கூட செலுத்தாமல் அது என்னன்னு கூட கவனிக்காமல் நாம் அதை கடந்து போய்கிட்டே இருக்கிறோம். அது யாராவது ஒரு சிலர் மட்டும்தான் அதை கவனித்து அதை செய்கிறாங்க. அப்போ அவர்கள் தானே பார்வை இருக்கிறவங்க, அவர்கள் தானே சிறந்தவர்களாக இருக்கிறாங்க. நாமும் இந்த மாதிரி சில நிலைகள் இருக்கும் பொழுது கொஞ்சம் அது என்னன்னு கவனித்து அதுக்காக ஒரு பெருசாக நீங்கள் உங்களுடைய இந்த அவசர கால வாழ்க்கையில் பெருசாக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாட்டினாலும் அட்லீஸ்ட் உங்களால் முடிந்த அளவுக்கு அதில் ஒரு பங்கேற்பு இருந்ததுன்னா அந்த இடத்தில் ஒரு சுமூகமான நிலை ஏற்படும் அப்படின்றது அடியேனுடைய வேண்டுகோள். ஓம் சிவாய நம. அன்பே சிவம், அன்பே சிவம், அன்புமயம் சிவலோகம்.